ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நம்ம இந்த சீரீஸோடைய பார்ட் 9 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன பார்ட்டை எப்படி முடிச்சிருந்துருப்பாங்க, நம்ம ஹீரோடைய டீம் கஷ்டப்பட்டு தேடி ஒரு பையனுடைய ஃபோட்டோ வந்து எடுத்துருந்துருப்பாங்க இல்லையா. அதான் இந்த பையனுடைய பேர் தான் நம்யூ. இந்த நம்யூவை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா இந்த கேஸை நம்ம முடிச்ச மாதிரி. அவனுக்கு இதை பற்றி நிறைய இன்சிடென்ட் தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் அவன் எப்படி இருப்பான், இப்போ எங்கே இருக்கான்றது எதுவுமே தெரியல. அப்படின்னும் போது உடனே லாயர் ஃப்ரெண்டும் அவன் இந்த ஏரியா விட்டு கிளம்பி 20 வருஷம் ஆகுதான். ஸோ அவனுடைய ஃபேஸையும் நம்ம கொஞ்சம் மார்பிங் பண்ணி ரெடி பண்ணால் கிட்டத்தட்ட கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் நம்ம இவனை பற்றி விசாரிச்சுட்டு தான் இருக்கணும். அவனுக்கு இப்போ ஏஜ் வந்து 39 வயசு ஆகலாம். ஸோ எப்படி இருப்பானோ. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேணால் அந்த ஆர்ஃபனேஜில் விசாரிச்சு பாருங்க அப்படின்னு அடுத்த கட்ட விசாரணையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ கட் பண்ண அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் அந்த ஆர்ஃபனேஜுக்கு போய் இந்த நம்யூவை பற்றின விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனை பற்றி ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது அடிஷ்னலாக ஏதாவது கிடைக்கான்னு பார்க்குறாங்க. ஆனால் இங்கே வந்திருக்கிறவங்களோ புதுசாக வேலை பார்க்குறவங்க போல் அவங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியல. ஆனால் அவனை சம்மந்தப்பட்ட ஒரே ஒரு டாக்குமெண்ட் மட்டும் இருக்குன்ற மாதிரி காமிக்கிறாங்க. நீங்கள் வேணால் உங்களுடைய போலீஸ் ஃப்ரெண்டுக்கிட்டையும் கேட்டு பாருங்களேன், அவருக்கு அவனை பற்றி தெரிஞ்சிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக அங்கே இருக்கிற சின்ன பசங்களாம் வந்து ஹீரோ பார்த்து வாங்க அங்கிள் விளையாடலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போக நம்ம ஹீரோவும் அந்த சின்ன பசங்க கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடிட்டு இருக்கிறான். இங்கே அந்த இன்சார்ஜ் லேடியும் இருக்காங்கல்ல, அவங்க நம்ம ஹீரோயின் கிட்ட உன்னுடைய பாய் ஃப்ரெண்டை பற்றி நீ சொல்லவே இல்லையே அப்படின்னதும் அவர் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லை, அவருக்கு கீழே நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஸோ கட் பண்ணால் அதே சமயத்தில் இந்த வைஸ் சேர்மனை காமிக்கிறாங்க. அதான் ரைவலுடைய அப்பா. அவருக்கு வந்து அசிஸ்டன்ட் மேலே கொஞ்சம் சந்தேகம் வந்திருக்கும் இல்லையா. அதனால அவருடைய டிரைவர்கிட்ட இந்த அசிஸ்டன்ட் கிம்மோடைய வீடு உனக்கு எங்கே இருக்குன்னு தெரியுமா, போகும்போது அங்கே ஸ்டாப் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் கிம்மோடைய வீட்டுக்கு வராரு. ஸோ அங்கே வந்து அவர் இருந்திருக்க மாட்டாரு. உடனே ரூம் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்து பார்க்குறாரு. பார்த்தா நிறைய ஃபைல்ஸ் இருக்குது, ஒரு சில ஃபோட்டோஸ் இருக்குது. அதுலேயும் அந்த ஃபைலில் இந்த இவங்க ஈகாங் கம்பெனி இருக்குல்ல, அதான் இவங்க கம்பெனி பேர் ஈகாங், அந்த கம்பெனியோடைய டாப் சீக்ரெட்டான ஃபைல்லாம் இருக்குது. ஸோ இவருக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு இவன் இதெல்லாம் சேகரித்து வைக்கிறான், யார் இவன் அப்படின்னு அங்கே இருக்கிற பெட்டில் உட்காந்து யோசித்துக்கிட்டே சைடில் தலையை திருப்பி பார்த்தா ஒரு ஃபோட்டோ இருக்கும். அதை பார்த்ததுமே அப்படியே மூஞ்சி பொத்திக்கிறாரு. என்ன ஏதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் நமக்கே காமிக்கிறாங்க அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது இவர் தான். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு இருக்கான்ல, அந்த பொண்ணை தான் ஃபர்ஸ்ட் இவர் ஏமாற்றி லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அந்த பொண்ணுடைய பையன் தான் அந்த அசிஸ்டன்ட் கிம். அவ்வளோதான். இது தெரிஞ்சதுமே அப்படியே வாயில் கை வச்சு பயந்துக்கிட்டே அங்கேருந்து ஓடி போய்ட்றாரு. ஸோ கட் பண்ண அடுத்த சீனில் அந்த போலீஸ் ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லையா, அவரு நம்ம ஹீரோ மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாரு, நீ எந்த விஷயத்த தேடிட்டு இருக்கேன்றது எனக்கு தெரியுது, ஆனால் அதில் தயவு செஞ்சு ஹீரோயின் உள்ள இருக்காத, அவளுக்கு ஆல்ரெடி நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ சொன்னால் புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னதோ உடனே நம்ம ஹீரோவும் நானும் உங்ககிட்ட ஒன்று கேட்கலான்னு நினச்சேன். என்னன்னா உங்களுக்கு நம்கியோன்னு ஒரு பையனை பற்றி தெரியுமா, 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் கூட ஆர்ஃபனேஜில் படித்தவன் தான் அப்படின்னதும் அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது, இதுக்கப்புறம் ஹீரோயினை இதில் இன்வால்வ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போய்ட்றான். ஸோ கட் பண்ண அடுத்தது இந்த அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா, அவன் அவனுடைய வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பெட்டை பார்த்தே கண்டுபிடிச்சிடறான் யாரோ வந்துட்டு போயிருக்காங்கன்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு முடி இருக்கிறத பார்த்து அதை எடுத்து பார்த்ததுமே கண்டிப்பாக அந்த வைஸ் சேர்மன் தான் வந்திருப்பாருன்னு கண்டுபிடிச்சி அவருக்கு கால் பண்ணாமல் அவருடைய டிரைவருக்கு கால் பண்ணுறான். எவ்வளோ உசாருன்னு பாருங்க. ஸோ டிரைவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வைஸ் சேர்மன் வந்து என்னுடைய வீட்டில் ஒரு பொருளை வச்சுட்டு போயிட்டாரு, அவர்கிட்ட நான் நாளைக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் அவர்கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னதும் ஓ அப்படியா சரிங்க, ஏதோ தெரியாமல் வச்சுட்டு போயிருப்பாருன்ற மாதிரி டிரைவரும் வளரிடுறாரு. ஸோ அது மூலமாக இவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அப்படியே ஸ்க்ரீனை நகர்த்தினா அங்கே அந்த வைஸ் சேர்மனுடைய ஃபோட்டோ தான் நிறைய இருக்குது. இவ்வளோ தூரம் வந்துட்டீங்கப்பா அப்படின்ற மாதிரி அப்பான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கும் கன்ஃபார்ம் ஆகுது இவன் தான் இந்த வைஸ் சேர்மனுடைய பையன், அதாவது இன்னொரு பையன். ஸோ கட் பண்ண இந்த சைடு நம்ம லாயர் ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. அவன் அந்த நம்யூ ஃபோட்டோ வச்சுட்டு இந்த ஏஜிங் பண்ணி பார்க்குறான். அதாவது இந்த வயசில் அந்த நம்யூ வந்து எப்படி இருப்பான்றது. ஆனால் அது வந்து கொஞ்சம் டைம் ஆகுன்றதுக்காக அப்படியே ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இந்த மாதிரி உனக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்குதா, சீக்கிரமாக அடுத்த கட்ட முடிவு எடுத்து அவன்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிடு அப்படின்னதும் நம்ம ஹீரோ அப்படியே அமைதியாக இருக்கிறான். உடனே ஒருவேளை ஹீரோனுக்கு ஒன்று பிடிக்கலையா, ஒன் சைட் லவ் பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு கிண்டல் அடிச்சிட்டு இருக்கவும் இங்கே பாரு தேவையில்லாத கொஸ்டின்லாம் கேட்காம ஒழுங்கா வேலையை பாருன்ற மாதிரி சொல்லிட்டான். இருந்தாலும் அவனுக்கு மனசுக்குள்ள உறுத்திட்டே இருக்கும் இல்லையா. அதனால அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும், என்னன்னா நம்ம 2 பேரும் எந்த மாதிரியான ரிலேஷன்ஸ்ல இருக்கோம் அப்படின்னு கேட்கும்போது ஓ அதுவா, அது வந்து நீங்கள் ஓனர் நான் லேபர், நீங்கள் வந்து டிடெக்டிவ் நான் வந்து உங்களுடைய அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய கம்பெனியோடைய ஓனர் உங்களுடைய செக்ரட்டரி தான் நான் அப்படின்னு உதர்க்கமா பதில் சொல்ல ஓ அப்படியா, அதையும் தாண்டி ஃபேமிலி அதெல்லாம் கிடையாதா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே முழிக்கிறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த சீனில் அசிஸ்டன்ட் வைஸ் சேர்மன் கிட்ட ஃபைலை வந்து சப்மிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி என்னுடைய பையன் இருந்த ஆஃபீஸை காலி பண்ணுங்க, அவனை சீக்கிரமாக வெளியில் எடுத்து யூஎஸ்க்கு அனுப்புற மாதிரியான வழியை பார்க்கணும், அது போக அவன் சம்மந்தப்பட்ட ஃபைல் எல்லாத்தையுமே கம்பெனிலேருந்து அழிக்கப்பாரு, முக்கியமாக உன்கிட்ட இருக்கிற ஃபைல் அப்படின்னு சொன்னதுமே இந்த அசிஸ்டன்ட் வந்து ஷாக் ஆகுறான். அப்போ மறுபடியும் என்ன சொல்கிறான்னா எனக்கு எல்லாம் தெரியும், அது மட்டும் இல்லாமல் இனிமேல் அங்கே தனியாக இருக்க வேண்டாம், என்னுடைய இடத்துக்கு கிளம்பி வந்துரு, ஸ்டார்டிங்கில் அக்செப்ட் பண்ணிக்க கொஞ்சம் டைம் ஆகும் தான், ஆனால் போக போக
போக எல்லாமே சரியாகிடும் அப்படின்னு எதுவுமே இந்த கிம்முக்கு வந்து செம சந்தோஷமா இருக்குது. ஏன்னா இதுக்காக தான் அவன் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல. சரி வா இப்போ வந்து என்ன ஆச்சுன்ற மாதிரி சொல்லுன்ற மாதிரி கேட்கும்போது நம்ம அசிஸ்டண்ட்டும் பார்த்தீங்கன்னா அவன் கண்டுபிடிச்ச எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி ரைவல் ஒரு பொண்ணு கூட டேட்டிங் பண்ணியிருந்திருக்கிறான். அந்த பொண்ணு தான் இவனை பழி வாங்குறதுக்காக அவனுடைய வீட்டுக்கு வர்றேன்ற பேர்ல நெக்லஸையும் பார்த்துருந்துருக்கிறா. அது மூலமா தான் ஹீரோ லீட் பிடிச்சி இவ்வளவு தூரத்துக்கு வந்திருந்திருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறான். அவன் தான் லாயர் ஃப்ரெண்டு. அவனும் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறான். கூடவே ஹீரோயின் ஒரு பொண்ணு இருக்கிறா. இவன் வந்து என் கூட ஆர்ஃபனேஜில் இருந்தவா. ஸோ இவங்க எல்லாரும் தான் டீமாக சேர்ந்து நெக்லஸை தேடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவன் கண்டுபிடிச்சு எல்லாத்தையுமே சொல்லிட்டான். ஸோ கட் பண்ண அடுத்த சீனில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எங்கே வந்திருக்காங்கன்னா ஒரு ஸ்கூலுக்கு தான் வந்திருக்காங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நம்பியும் வந்து இந்த ஸ்கூலில் தான் படிச்சிருந்திருப்பான் போல. அவனுக்கு எடுத்த ஏதாவது ஒரு டீச்சர் இருந்தால் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. அதனால 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே யாராவது வேலை பார்த்தாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு டீச்சர் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த டீச்சர் கிட்ட நம்பியன் பேரை சொல்லி அவனுடைய ஃபோட்டோ காமிச்சதுமே இவன் ரொம்பவே ஸ்மார்ட்டான ஸ்டூடெண்ட், என்னுடைய சப்ஜெக்டில் வந்து ரொம்பவே நல்லா படிப்பான். ஆனால் அதுக்கப்புறம் இங்கேருந்து அவன் கிளம்பி போயிட்டான். ஆனால் 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் அவனை பார்த்தேன். ஆளெல்லாம் சேஞ்ச் ஆகி பேரெல்லாம் சேஞ்ச் பண்ணி வச்சிருந்தான். அவனுடைய பேரு கூட என்ன தெரியுமா அப்படின்னு யோசித்துக்கிட்டு ஏதோ ஒரு பேரை சொல்ல போறாரு. அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஃப்ரெண்டுக்காரன் இருக்கான் இல்லையா, அவனும் அந்த ஏஜிங்லாம் பண்ணி இந்த ஃபேஸை நான் எங்கேயோ பார்த்துருக்கிறேனே, ஓ இது அவர்ல அப்படின்னு சாக்காக. அவ்வளோதான், இவங்க 2 பேருக்கும் தெரிஞ்சிருச்சு அது வேற யாரும் கிடையாது, அந்த அசிஸ்டன்ட் கிம் தான். அவன் தான் அந்த பையனே. ஸோ கட் பண்ண அசிஸ்டன்ட் கிம்மை காமிச்சா அவன் இப்போ அந்த ரைவலோட இடத்துல உட்காந்து அந்த சீட்டில் உட்காந்து அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறான். அப்படியே அந்த டேபிள் எல்லாம் தொட்டு பார்த்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறான். ஸோ இதுதான் இவனுடைய பிளானே போல. அதே சமயத்தில் இந்த சைடு அந்த போலீஸ்காரரை காமிச்சா அவர்கிட்டயும் நம்ம ஹீரோ நம்பியை பற்றி கேட்டிருப்பான் இல்லையா. ஸோ அந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே அப்படின்னு ஒரு இதை யோசித்து பார்க்குறான். அப்படி யோசித்து பார்க்கும்போது அவனுக்கு ஒரு இது ஞாபகம் வருது. என்னன்னா அந்த ஏஞ்சல் லேடி இருக்காங்கல்ல, அதான் ஹீரோடைய அம்மா, அவங்க வந்து அந்த நம்பியூட்ட வந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னுடைய அப்பா உனக்காக வருவாரு, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாரு. ஓ அவன் தான் நம்பியூவா அப்படின்னு இப்போ இவனுக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வேகமாக அவனுடைய கம்பெனிக்கு வரான் இந்த அசிஸ்டன்ட் கிம்மை மீட் பண்ணுறதுக்காக தான். ஸோ மீட் பண்ணி இவனுடைய உண்மையான பேரை சொல்லி நீ தானே நம்பியூ, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னதும் அவன் டைரக்டா ஆமா அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டதுமே என்ன பிரச்சனையா, அதாவது என்னுடைய அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் தான் நீ அங்கிருந்து வெளிநாட்டுக்கு போய் படிச்சிருக்கிற, அதுவும் அந்த வைஸ் சேர்மனே உனக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணி இருக்கிறாரு, இப்போ நீயே அவர்கிட்ட வந்து அவருக்கு அடியால இருக்கிற, ஸோ இது மூலமா ஏதோ இடிக்குது அப்படின்னதும் உடனே இவன் என்ன சொல்றேன்னா அந்த விஷயத்தெல்லாம் நினைக்கும் போது எனக்கும் கஷ்டமா தான் இருக்குது. நான் சின்ன வயசா இருக்கும் போது என்னுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க, அதனால என்ன அனாதாசிரமத்தில் சேர்த்துட்டாங்க. அந்த இடத்துல எனக்கு சப்போர்ட்டா இருந்தது உன்னுடைய அம்மா தான். அவங்க தான் என்கிட்ட என்னை வெளிநாடுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறேன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா நான் அதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து எப்படி இறந்தாங்கன்னு தெரியல, இறந்து போயிட்டாங்க. ஸோ அந்த டைம்ல தான் அந்த வைஸ் சேர்மனுக்கு வந்து இது தெரிஞ்சு அவர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை வெளிநாடுக்கு அனுப்பி அவர் ஸ்பான்சர் பண்ணி படிக்க வச்சாரு. ஸோ அந்த நன்றி விசுவாசத்துக்காக தான் இப்போ நான் அவருக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ இதில் உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னதுமே நம்ம ஹீரோவுக்கு இப்போ என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு எண்டுக்கு வந்து நிற்கிறான் இல்லையா, இதுக்கப்புறம் எந்த ஒரு கொஸ்டினும் கேட்க முடியாது. அதனால ஒரே குழப்பத்தோட நேராக அவனுடைய டீம் கிட்ட வந்து அவன் சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனால் ஏதோ ஒன்று போய் சொல்றான் அப்படின்னு பேசிட்டு இருக்க. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம நம்பியும் பார்த்தீங்கன்னா அவனுடைய அப்பா கிட்ட, அதான் வைஸ் சேர்மன் கிட்ட நம்ம ஹீரோ கேட்டது இவன் என்னென்ன சொல்லி ஏமாத்தினதுன்றது எல்லாத்தையுமே சொல்றான். ஆக்சுவலாக அந்த வைஸ் சேர்மனுடைய பையன் தானே இவன், அதை வந்து சொல்ல மறுத்துடுறான். அது போக கூடவே என்ன சொல்றான்னா இந்த மாதிரி சொன்னா தான் அவன் அடுத்த கட்ட விசாரணைக்கு போக மாட்டான், இது வந்து ஒரு டெட் எண்ட்ல இருக்கும், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடந்துரும்ன்ற மாதிரி இங்க சமாதானப்படுத்திட்டு இருக்கிறான். ஸோ கட் பண்ண அந்த சைடு ஹீரோடைய செக்ரட்டரி ஹீரோ கிட்ட வந்து இந்த மாதிரி ஆர்ஃபனேஜ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் ஒன்று இருக்குதா, ஸோ நீங்க கண்டிப்பா வரணும், ஏன்னா நம்ம கம்பெனி வந்து அந்த ஆர்ஃபனேஜுக்கு நிறைய டொனேஷன்லாம் பண்ணியிருக்காங்க, அதனால பெரிய பெரிய ஆட்கள்லாம் வருவாங்க, உங்களையும் வர சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோவை கண்டிப்பா போகணுன்ற மாதிரி ஒரு கார்டை கொடுக்குறான். ஏன்னா அது ஒரு முக்கியமான மீட்டிங் போல. ஸோ அதே மாதிரி நம்ம ஹீரோயினுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கால் வருது, அவங்களுக்கும் அந்த மீட்டிங்கை சப்போர்ட் பண்ற மாதிரி அங்கே வர சொல்லியிருக்காங்க. ஸோ யாரு கூப்பிடுறான்னா அந்த வைஸ் சேர்மன் தான். ஸோ கட் பண்ணா இப்போ அந்த ஆர்ஃபனேஜில் காமிக்கிறாங்க. ஸோ அங்கே டொனேட் பண்ற பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. அது போக நம்ம ஹீரோ வந்திருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினும் வந்திருக்காங்க. ஸோ ஹீரோயின் வந்ததுமே வேகமாக அந்த வைஸ் சேர்மன் கிட்ட வந்து என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொன்னதுமே, ஓ நீ தான் இந்த ஆர்ஃபனேஜில் படிச்சு வளர்ந்த பொண்ணா, அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹீரோ பின்னாடி சுத்திட்டு இருக்கியாமே அப்படின்னு கேட்டதுமே ஹீரோயினுக்கு இது தப்பா படுது, அதனால என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்பவே நன்றி, ஆனா நான் இப்போ கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு போல அப்படின்னதும் உடனே இவன் விடாம பேசிட்டு இருக்கிறாரு. என்ன நீ அதுக்குள்ளே போகிறேன்னு சொல்ற, என்ன நீயும் ஹீரோவும் லவ் பண்றீங்களா என்ன அப்படின்னு நிறைய பேசிட்டு இருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் அந்த செக்ரட்டரியும் பார்த்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட போட்டு கொடுக்க, நம்ம ஹீரோவும் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்குள்ளேயே அந்த வைஸ் சேர்மன் வந்து ஸ்டேஜில் ஏறி இங்கே வந்திருக்கிற எல்லாத்துக்குமே ரொம்பவே நன்றி, அது போக ஸோ எல்லாரும் முன்னாடியும் நான் ஒரு முக்கியமான கெஸ்ட்டை இன்ட்ரோ பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோயினை கூப்பிடுறான். ஸோ ஹீரோயினை மேலே கூப்பிட்டு வச்சு நிறைய அசிங்கப்படுத்துறான். இந்த பொண்ணு தான் இந்த ஆர்ஃபனேஜில் படித்த பொண்ணு, அந்த இடத்துல இருந்து படித்து
வச்சு என்னுடைய கம்பெனிக்கு வந்துட்டு அங்கே வச்சு என்னுடைய பையனுக்கு அகேன்ஸ்டாக வேலை பார்த்து அவனை ஜெயிலுக்கும் அனுப்பினா ஒரு நல்ல பொண்ணு. ஸோ இப்போ அந்த பொண்ணு உங்ககிட்ட பேசுவா அப்படின்னு இன்ட்ரோ கொடுத்துட்ருக்க நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்றான். இந்த பொண்ணை நான் எதுக்கு வேலைக்கு வச்சிருக்கணும்னு தெரியணும் அவ்வளோதானே. இந்த பொண்ணுடைய ரெஸ்யூம் அப்படி இருந்துச்சு, ஏன்னா அவளுக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு அவளே சொல்லுவா. அப்படின்னதும் நம்ம ஹீரோயினுக்கு இது பண்ண தெரியும் அது பண்ண தெரியும் அப்படின்னு நிறைய இது சொல்கிறாங்க. பார்த்தீங்களா இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கிறா. இன்னும் சொல்லப்போனால் அந்த ரைவல் பையனுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. இப்படி இருக்கச்சில இந்த மாதிரி ஒரு பொண்ணு கம்பெனிக்கு இருக்கிறது ரொம்பவே நல்லது தானே அப்படின்னு ஹீரோயினை புகழ்ந்து தள்ளுறான். ஸோ எல்லாருமே ஹீரோயினுக்காக கையெல்லாம் தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து வெளியில் இறங்கி வந்ததுமே ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்குறான். அவர் அப்படி நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிரு, உன்னுடைய மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே வைஸ் சேர்மன் வந்துடுறாரு. இந்த பொண்ணுக்காக நீ என்னுடைய பையனை குறைச்சி பேசுறியா? அப்பா அம்மா இல்லாத பொண்ணு, அதுக்கு தான் அவளுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும்னே தெரியல. உன்னுடைய அப்பா அம்மா இருந்தாலுமே இந்த மாதிரி பொண்ணு கூட சேர்ந்ததுக்கு அவங்க வருத்தப்படுவாங்க அப்படின்னு இப்பவும் இழிவாக தான் பேசிட்டு இருக்கிறான். அந்த டைம்ல ஹீரோ என்ன சொல்றானா, அப்படின்னா நீங்க தான் ரைவல் பையனுக்காக இருக்கிறீங்கல்ல, அவன் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுக்கலையா? ஓ ஒருவேளை அவன் அதனால தான் ஜெயிலில் இருக்கானா அப்படின்னு பொசுக்குன்னு அசிங்கப்படுத்திட்டு ஹீரோயினை கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிடுறான். ஸோ இதனால நம்ம ஹீரோயினுக்கு இன்னுமே நம்ம ஹீரோவை பிடிச்சி போகுது. ஆனால் இந்த சைடு அந்த வைஸ் சேர்மனை பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன்ல அவன் என்ன பேசுறான், என்னுடைய பையனை பற்றி அவன் என்ன பேசினான் அப்படின்னு பயங்கரமாக குடிச்சிட்டு இருக்க நம்ம அசிஸ்டன்ட் கிம் தான் வந்து நீங்கள் மாத்திரையை போட்டு தூங்குங்க, ஆல்கஹால் எடுக்க வேணாம் அப்படின்னதும் நீ யாரா அதை பற்றி கேட்கறது, அவன் என்னுடைய பையனை பற்றி பேசிட்டான், நீ என்னன்னா என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறியா அப்படின்னு பயங்கரமாக கத்திடுறாரு. உடனே இப்போ அசிஸ்டன்ட் கிம்மும் பதிலுக்கு பேச ஆரம்பிக்கிறான். உங்களுக்காக நான் என்னென்ன பண்ணேன், ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரி இப்போ தான் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா இப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. என்னன்னா அந்த வைஸ் சேர்மன் இருக்கான் இல்லையா, அவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஹீரோவுடைய அம்மாவை தள்ளி விட்டு இருந்திருக்கிறான். அவங்க கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டு இறந்து போயிட்டாங்க. ஸோ அதை வந்து பார்த்தது நம்ம நம்பியோ தான். அப்போ நம்பியோ கிட்ட என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு யூஸ்லெஸ் பீப்புள் வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, நீயும் எனக்காக இருக்கணும்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக ஏதாவது பண்ணு, அப்படி பண்ணா உனக்கு எல்லாமே நான் ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லி இப்போ வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருந்திருப்பாரு. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு உங்களுக்கு நான் என்னென்ன பண்ணேன், ஆனால் இன்னுமே நீங்கள் ரைவலை பற்றி தான் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னதும் என் அப்பான்னு கூப்பிடுறத நிறுத்து அப்படின்னு அந்த பாட்டிலெல்லாம் தூக்கி எரிஞ்சிருவாராம். ஸோ இவனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும். அந்த சமயத்தில் அந்த நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து அவளுக்கு ஹீரோடைய நினைப்பாக தான் இருக்குது. அப்போ ஃப்ரெண்டு பொண்ணு வந்து என்னம்மா நடவடிக்கைலாம் சரியில்லை, யாரையோ லவ் பண்ணுற போல, சீக்கிரமாக அவங்க கிட்ட சொல்லிடு அப்படின்னு இவளும் நம்ம ஹீரோயினை குழப்பிட்டு இருக்கிறா. ஸோ கட் பண்ண அந்த அசிஸ்டன்ட் கிம்மையும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து பயங்கரமாக கத்திட்டு இருக்கிறான். எவ்வளோ தைரியம் இருந்தால் அவர் அப்படி பேசுவார், அதுவும் அந்த வெட்டு ஹீரோவால அப்படின்னு பயங்கரமாக கத்திக்கிட்டு நான் யாருன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன், என் முன்னாடி ஹீரோலாம் ஒன்றுத்துக்குமே ஆக மாட்டான்றதையும் நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபோட்டோலாம் தூக்கி போட்டு மிதிச்சிட்டு இருக்கிறான். ஸோ கட் பண்ணால் இப்போ அடுத்த நாள் ஆகுது. நேராக ஹீரோ கிட்ட வந்து இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், அன்னைக்கு உங்கள் அம்மாவை கொலை பண்ணது வேற யாரும் கிடையாது, வைஸ் சேர்மன் தான் அப்படின்னு உண்மையை சொல்லிட ஹீரோ வந்து சாக்காகிறான். என்ன சொல்கிற நீ அப்படின்னு பக்கத்தில் வரப்போ இவன் நீல் பண்ணி என்னை மன்னிச்சிருங்க, அதுக்கப்புறம் அவர் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாரு, அதனால தான் என்னால் அதை வந்து உங்ககிட்ட சொல்ல முடியல, ஆனால் இப்போ அவரை ஸ்டாப் பண்ண முடியல, அதனால தான் உங்ககிட்ட சொல்லணுன்ற மாதிரி வந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே கெஞ்சி கேட்டுட. இதெல்லாம் வெளியில் நின்று நம்ம ஹீரோயினும் கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோவுக்கு பயங்கர கோவம் வருது. அதனால அசிஸ்டண்ட்டை என் கண் முன்னாடி நிற்காத அப்படின்னு போன்னு சொல்லிட்டு பயங்கர வெறி ஆகிட்டு இருக்கிறான். நான் விட மாட்டேன், என்னுடைய அம்மாவை கொலை பண்ணவனை நான் கொடூரமாக கொலை பண்ணணும் அப்படின்னு எந்திரிச்சு போகும்போது டக்குன்னு ஹீரோயின் பின்னாடி வந்து ஹக் பண்ணிட்டு இங்கே பாரு உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றது எனக்கு புரியுது, ஆனால் நீ அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது, ஸோ நீ கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோயின் கிட்ட இங்கே பாரு இதுக்காக தான் நான் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ அது தெரிஞ்சுமே என்னால் அமைதியாக இருக்க முடியாது, ஸோ என்னை தடுக்காத அப்படின்னு வேகமாக பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு போகிறான். எங்கே வரானா வைஸ் சேர்மனுடைய வீட்டுக்கு தான் வரான். அங்கே பார்த்தா அவர் நிறைய மாத்திரையை போட்டு மயக்கமாகி கிடக்கிறாரு. ஸோ கிட்டத்தட்ட சாகிற நிலைமையில இருப்பாரு. பக்கத்தில் ஏதோ ஒரு நோட்டீஸ் இருக்கும், என்னன்னு எடுத்து பார்த்தா இதுக்கப்புறம் எனக்கு கில்ட்டே தாங்க முடியல அப்படின்னு டைப் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ இல்லை நீங்கள் இப்படி சாகக்கூடாது அப்படின்னு எந்திரிங்கன்னு பயங்கரமாக எழுப்ப ட்ரை பண்ணுறான். அப்படியே கட் பண்ணால் அடுத்த சில ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான். அவருடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக வெளியில் வெயிட் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட என்ன சொல்கிறான்னா, என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்ன பண்ணாலுமே அவர் உயிரோட வரணும், அவரை என் கையால் நான் சாகடிக்கணும், அதுவும் ரொம்பவே கொடூரமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்கேருந்து வெளியில் வந்ததுமே நம்ம ஹீரோயினும் ஹீரோவை பேசி சமாதானப்படுத்தலான்னு பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோயின் கிட்ட அவன் ஒழுங்காகவே பேசலை. நீ பேஸ்க்கு போன்னு அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி ஆஃபீஸ்க்கு வந்து அவனுடைய அம்மாவை பற்றி யோசித்துக்கிட்டே படுத்துட்டான். ஸோ கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் நேரம் கழிச்சு அங்கே வராங்க. கையில் அவனுடைய அம்மாவுடைய ஃபோட்டோவை பார்த்து அவங்களும் ஃபீல் பண்ணி ஹீரோ கிட்ட ஆறுதலாக பேசுகிறாங்க. ஹீரோவும் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். அவனுக்கு மனசு அந்தளவுக்கு வலிக்குது. ஸோ அவனுடைய கையை பிடிச்சிட்டு இங்கே பாருங்க, இந்த டைமில் இது சொல்கிறது கரெக்டானு எனக்கு தெரியல, ஆனால் நான் எப்போதுமே கடைசி வரைக்குமே உங்கள் கூட இருப்பேன், உங்கள் கூட சேர்ந்து நானும் போராடுவேன், உங்களுக்காக எப்போதுமே நான் இருப்பேன்
அப்படி நம்ம ஹீரோயின் வந்து அவளுடைய லவ்வை வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிடுறா. அவ்வளோதான். அப்படியே நம்ம ஹீரோ எந்திரிச்சு ஹீரோயினை பார்க்குறான். அவனும் அவ்வளோ லவ் பண்ணுறான் இல்லையா, அதனால அப்படியே பார்த்து ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். அப்படியே இந்த பார்ட்டையும் முடிக்கிறாங்க. ஸோ இன்னொரு 2 பார்ட் தான் இருக்குது. அதையும் மொத்தமாக சேர்த்து நாளைக்கு அப்லோட் பண்ணிடுறேன். அதோட இந்த சீரிஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ரொம்பவே பொறுமையாக போட்டுட்ருக்கேன்ல, ஸோ மன்னிச்சிருங்க. அடுத்த சீரிஸ் வந்து சீக்கிரமாக நம்ம போட்டுடலாம். சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.